ஸோ என்னடா காலங்காத்தாலே ஒரு புக்கை வச்சுக்கிட்டு வீடியோ முன்னாடி வந்து நிற்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஸோ ஒரு 3 days பிஃபோர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே அது பொட்டேட்டோ ஃபேஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. லைக் அவங்க ஜம்ப் ரோப் ஜேர்னி காமிக்கிற மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்குறாங்க. இந்த மாதிரி இவங்க இது பண்ணிட்டு இவ்வளோ லைக்ஸ் ஷேர் வாங்குறாங்க, நீ இவ்வளோ பண்ணுறியே, உனக்கு எந்த லைக்ஸும் ஷேர் வர மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்றாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது எல்லாமே ரேண்டம் தாட்ஸ். எந்த ஃப்ரெண்டும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இப்படி சொல்லவே இல்லை என்கிட்ட. இது எல்லாமே ரேண்டம் தாட்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக எனக்கு வந்து ரேண்டம் தாட்ஸ் பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஸோ எதுக்கு புக்குன்னா மறந்துடுவேன், அதுக்காக தான். அந்த ரீல் பார்த்த உடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை ஆக்சுவலி என் லைஃப்ல. பிகாஸ் எனக்கு தெரியும் என் பர்பஸ் என்ன, நான் எதுக்காக பண்றேன். பட் சடனா இதனாலயோ ஏன்னு தெரியல. பிகாஸ் மேபி நான் ரொம்ப அதை பத்தி யோசிச்சேனா இல்லை ஏன்னு தெரியல. பட் அதை பார்த்த உடனே நான் இவ்வளோ பண்றேன்னு எனக்கே இவ்வளோ லைக்ஸ் இவ்வளோ ஷேர் வர மாட்டேங்குது. ஒரு சின்ன தாட்ஸ் ஸ்பார்க் ஆச்சு. அது ஒரு பெரிய எப்படி சொல்றது, அது அப்படியே தாட்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு அதை பத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை பத்தி பேச போறேன்னா ரெகக்னிஷன். ஸோ ரெகக்னிஷன் இஸ் சம்திங் மற்றவங்க கிட்ட இருந்து வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது ஆக்சுவலி. ரெகக்னிஷன் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு நீட் வந்துச்சு. மேபி மற்றவங்க கிட்ட எனக்கு ரெகக்னிஷன் வேணுமோ, மற்றவங்க சொல்லணுமோ என்கிட்ட அப்படின்னு. பட் அப்படி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விஷயமே கிடையாது. பிகாஸ் நீங்கள் ரெகக்னிஷன் டிசைர் பண்ணீங்கன்னா நீங்கள் மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் உங்களோட லைஃப் ஸ்டைலே கொண்டு போவீங்க. அப்புறமா இந்த மாதிரி தாட்ஸ் இருந்துச்சு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதனால நான் என்ன ரியலைஸ் பண்ணேன், லைக் பர்பஸ் ஆஃப் ஜம்ப் ரோப் வந்து இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க, அது அவங்களோட பர்பஸ். ஸோ அதை நான் டிஸ்டிங்விஷ் பண்ணாமல் நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஓகே இப்படி தான் இருக்கணும் போல், இந்த மாதிரி கண்டென்ட் போட்டால் தான் பார்ப்பாங்க போல், அந்த மாதிரி தாட்ஸ் போயிடுச்சு. ஸோ அது தப்பு தான். பட் நம்ம ஒரு செகண்ட் ஆஃப் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை பற்றி யோசிச்சிடுறோம். ஆல்சோ இந்த வீடியோ வந்து எடிட்டில் எதுவுமே பண்ண மாட்டேன். பிகாஸ் உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும். லைக் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். லைக் ஸ்மால் கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். பட் ஷேர் பண்ணிக்க மாட்டோம் நிறைய பேர்கிட்ட. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டியோட ரியாலிட்டி ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. எவ்வளோ கம்யூனிட்டி இருக்கலாம், புக் கம்யூனிட்டி, ஜிம் கம்யூனிட்டி, நான் நிறைய சொல்லியிருப்பேன் கம்யூனிட்டி பற்றி. பட் இந்த ஜம்ப் ரோப் கம்யூனிட்டி என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது யார் வேணா பண்ணலாம். சின்ன பசங்களாக இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இங்கே கிரியேட் ஆகும். நீங்கள் வந்து இந்த ட்ரெஸ் போட்டு தான் இங்கே வரணும், இந்த ஷூ வச்சாதான் நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வரலாம். உங்களுக்கு ஒரு கோல் கிடையவே கிடையாது இந்த கம்யூனிட்டியில். உங்கள் கோல் என்னன்னா, நீங்கள் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அவங்க மற்றவங்க கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி லைக் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிட்டியை ஸ்டார்ட் பண்ணுது. தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸை வந்து நிறைய இருக்குது. லைக் பீப்புள் யோசிப்பாங்க நான் ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருக்கேன் என் லைஃப் ஸ்டைலில், எல்லாமே கரெக்டாக போகுது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. திங் இஸ், இந்த இயரில் நான் எவ்வளோ மிஸ்டேக் பண்ண முடியுமோ அவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். பட் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் யூ ஹேவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. லைட்டாக கொசு கிடைக்குது இருங்க, உங்களுக்கு சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது நல்லா யோசிச்சுக்கோங்க. தென் நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என் லைஃப்பில் என்ன சொல்லுவேன்னா, மற்றவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ மற்றவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி என்னோட செல்ஃபை நான் வந்து கம்மி பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு சின்ன தாட் வந்துச்சு. ஸோ என்னன்னா, அதை பற்றி என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு. நம்மளும் பண்ணிவிடுவோம். பட் அட் த சேம் டைம் இன்னொருத்தர் வந்து கேட்பா, எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், நோன்னு சொல்ல முடியாது, அதையும் போய் பண்ணுவோம். நம்ம ஒரு க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறது பரவாயில்ல. பட் நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி ஆகுதுன்னா ஒரு டாக்ஸிசிட்டியாக மாறிடுது. ஸோ இவனுக்கும் பண்ணணும் அவனுக்கும் பண்ணணும், கடைசியில் தப்பு பண்ணுறது யார், நம்ம தான். ஸோ அதுவும் நான் மாற்றிக்கணும் இந்த இயர், அடுத்த இயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
ஸோ ஃபஸ்ட்டு சொன்னேன்ல லைக் பொட்டேட்டோ ஃபேஸ் ரீல் போட்டாங்க, லைக் எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு. நாங்கள் என்ன மிஸ் பண்ணேன்னா மேபி என்னோட பர்பஸை நான் மறந்துட்டோனோ அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் டோல் மீ ஐம் அ குட் டீச்சர். ஸோ அந்த வேர்ட் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேருக்குன்னு கேட்டிருப்பாங்க. பட் எனக்கு இப்போ புரியுது அதுக்கான மீனிங் என்னன்னு. பிகாஸ் நேற்று ஐ டிட் அ சேலஞ்ச் எங்கள் கம்யூனிட்டியில். ஸோ பீப்புள் வேர் லைக் எப்படி இவ்வளோ பேஷண்ட்டாக எப்படி இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு எங்களை பேர் பண்ணிக்கிறீங்க, இவ்வளோ சேலஞ்ச்லாம் பண்ண கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இது என்னோட ஜாப்னு தாண்டி இதோட பேஷன். லைக் ஜம்ப் ரோப்பாக இருக்கட்டும், இல்லை என்னோட கராத்தே ஜேர்னியாக இருக்கட்டும், இட் வாஸ் நெவர் அபவுட் த ஸ்போர்ட். ஐ திங்க் இட் வாஸ் அபவுட் த வே ஐ சி த ஸ்போர்ட். பிகாஸ் எனக்கு டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டீச்சிங் பிடிக்கிறதுனால தான் நான் இவ்வளோ வந்து நான் எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ பேசுறியே நீ என்ன உன் லைஃப்பில் பண்ண? என் லைஃப்பில் நான் எதுவும் பண்ணல. இது அட்வைஸும் கிடையாது. மேபி உங்களுக்கு இது கிரிஞ்சாகவும் தோணலாம் சில பேருக்கு. பட் லைஃப்பில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு அட்வைஸ்ன்னு இல்லை, ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா, நம்ம லைஃப் ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான். நம்ம எல்லாருமே T20 கேம் தான் ஆடிட்டு இருக்கோம் நிறைய பேர். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, டெஸ்ட் மேட்ச் நம்ம எப்போ ஆட ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஆல்சோ உங்களுக்கு என்ன தெரியும், என்கிட்ட பேசியிருக்கீங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம், ஸோ நம்ம க்ளோஸ்ட் ஒன்ஸ் அப்படின்லாம் இருக்கிறீங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ரெக்வஸ்ட்னா, இந்த வீடியோ யாருமே லைக் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்க. பட் லெட் இட் பி திஸ் ஆஸ் அவேர்னஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணாதீங்க. பிகாஸ் அப்புறம் நான் சொன்னதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். பிகாஸ் மேபி நினைப்பாங்க நான் இதெல்லாம் வந்து லைக்ஸ்க்காக ஷேருக்காக அதுக்காக பண்ணுறேன்னு நினைப்பாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக என் ஃபாலோவர்ஸில் நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, நார்த் இந்தியன் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அவங்க லைக்ஸ் பண்ணால் லைக் போட்டால் ஓகே. பட் எனக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம பேசியிருக்கோம், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு லைக் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.